குபீரனுக்கே இங்கே படி இழந்தது. திருப்பதி போனால் திருப்பம் வரும், அங்கே போனால் பணம் கொட்டிட்டு வரணும். அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அந்த பிரசாதத்தை சுவாமியில் வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த மைய நம்ம திலகம் வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வசீகரம் ஏற்படும். அறிவோம் ஸ்ரீவோம். உலகில் தோன்றியிருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று நிலைத்ததை நாம் வரவழைக்க வேண்டும். தடைகள் மீறி இந்த தடைகள் விலக வேண்டும் என்பதற்காக தெய்வ வழிபாடு, பல தெய்வங்கள் பல உருவங்கள் இருந்தாலும் அது பூமி, வீடு, பண வரவுகள் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியது வைத்தியமாநிதி பெருமாள். ஆழ்வார் திருநெய் பக்கத்திற்கு திருக்கோனூர் என்ற ஊர். அதுக்கடுத்தபடியாக சுப்பிரமணிய சுவாமி, அதாவது திருச்செந்தூரிலே நம் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் ஒன்று, அது முருகன். இந்த வகையிலே நாம் வீட்டில் சில காரியம் வர வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இடம் கட்ட வேண்டும். சில பேர் வாடகை வீட்டுக்கு கூட போக முடியல. அப்போ வாடகை வீடு முயற்சி பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா வாடகை வீடு கிடைக்காமே இருக்கும். சில பேர் வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, பிரச்சனையில் உண்டு பண்ணுவாங்க. பிரச்சனையில் வரும்போது சண்டைகள் வரும், வெறுப்புகள் வரும். இதெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இதுக்கென்ன வழிமுறை, மந்திரங்கள், எந்திர முறைகள் வழிபடலாம். திருச்செந்தூர் வழிபடலாம். திருச்செந்தூரிலே செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரையிலே பாலும் தேன் நெய் அபிஷேகம் பண்ணலாம். அல்லது திருக்கோணனூர் வைத்தியமாநிதி பெருமாள் ஆழ்வார், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க திருக்கோணனூர் வைத்தியமாநிதி பெருமாளை சென்று அங்கு குபீரனுக்கே படியளந்த பெருமாள், நல்ல சாணத்தியமாக இருக்கக்கூடிய நாராயணா, அந்தளவுக்கு அந்த பெருமாள் நல்ல ஒரு அற்புதத்தையும் நிறைய அருள்நிலை கிடைக்கக்கூடியவர் பகவான் வைத்தியமாநிதி பெருமாள். குபீரனுக்கே இங்கே படி இழந்தது. திருப்பதி போனால் திருப்பம் வரும், அங்கே போனால் பணம் கொட்டிட்டு வரணும். இங்கே பணம் வாங்க வேண்டிய இடம் திருக்கோணனூர் வைத்தியமாநிதி பெருமாள், அங்கே சேவிக்கலாம். இந்த இதில் செவ்வாய்க்கிழமை அங்கே போய் அர்ச்சனை செய்யலாம். செவ்வாய் ஓரையில் பண்ணலாம். இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இப்படியாவது நீங்கள் இறைமார்க்கம் வருவீர்களா, இப்படியாவது இதையாவது செஞ்சால் நடக்குமா அப்படிங்கிறது ஏகாந்த நிலையில் இருந்தோம். இல்லை பகவானுடைய கைங்காரியம் மட்டும் செய்து, பகவானிடம் கைங்காரியம் மட்டும் செய்து பகவானிடமே சரணாகிடந்து மறும் பொருளும் மறந்தும் கூட பிற தெய்வத்தை வழிபட மாட்டேன் என்று சனத்தியமாக இருக்கிறவங்க உண்டு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இல்லாமல் எல்லாமே அவரே, எல்லாமே பெருமாள், எல்லாமே சனத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் இந்த பொருளும் வீடும் இடமும் வர வைக்கிறதான வழிமுறைகள் நம்ம சொல்லுகிறோம். அந்த வகையில் நமக்கு இந்த மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாம். அல்லது திருக்கோணூர் வைத்தியமாநிதி பெருமாளை செவிச்சு அங்கே இருக்கிற மந்திரங்களை, பகவானுடைய மந்திரங்களை சாணத்தியமாக செய்து அங்கே காயின்ஸ் வாங்கிட்டு வரலாம், தொட்டு வாங்கிட்டு வரலாம். இப்போ கொடுக்குறாங்களே என்னன்னு தெரியாது. அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அந்த பிரசாதத்தை சுவாமியில் வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். சரணாகதி தத்துவத்தோடு பயபக்தியோடு செய்யலாம். அதுக்கடுத்தபடியாக சுப்பிரமணிய சுவாமி முருகக்கடவுள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றுங்கள். விளக்கு எப்போ ஏற்கனவே விளக்கு முறையில் நான் சொல்லியிருக்கேன், திருவிளக்கு முறையில் எடுத்து சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க, நம்ம டிவியிலே இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த விளக்கேற்றுன்ற பொழுது வடக்கு முகம் கிழக்கு முகம் மஞ்சள் சிவப்பு திரியில் ஏற்றலாம், அல்லது தாமர திரியில் ஏற்றலாம். மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. யந்திரம் தன ஆகிருஷ்ண குபேரலட்சுமி யந்திரம். அதுக்கு அடுத்தபடியாக சரவண பவான் அந்த முருகனுடைய சடாச்சார யந்திரம் வச்சு வழிபடுங்க. ரொம்ப விசேஷமாக வசீகரத்தன்மை ஏற்படும். எதைத்தான் பண்ணுறது, நிறையா இருக்குது, ஒன்றுமே இல்லை, பூரா அள்ளி விடுறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் எதையாவது ஒரு முறையில் பிடிச்சி மனப்பூர்வமாக நம்ம செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு அஞ்சனம் இருக்குல்ல, ஜவ்வாது, புனுகு, அத்தர், கோரசினம், பச்சை கற்பூரம், சந்தன அத்தர் வாங்கிக்கோங்க, சந்தன செண்டு வாங்கிக்கோங்க, பச்சை கற்பூரம் சிறிதளவு வச்சு நல்லா அரைத்து இந்த மைய நம்ம திலகம் வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக
நமக்கு வசீகரம் ஏற்படும். பூமி, வீடு, இடம், யந்திரம், மந்திரம், மை எல்லாமே சொல்லிட்டேன். இது செஞ்சு பாருங்கள், தடையில்லாமல் நடக்கும். திருக்கோணனூர் அந்த பகவானை சேவிங்க. அதுக்கடுத்து வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே போயிட்டு வரலாம். அங்கே பக்கத்தில் இருக்க அங்கே போகலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்டம் பழனி திருஆவினன்குடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணலாம். குழந்தை வேலாய சுவாமி ரொம்ப அற்புதமாக இருப்பார், நல்ல சாணத்தியமாக இருப்பார். பழனி இருக்கும் திருஆவினன்குடி அங்கே சென்று செவ்வாய்க்கிழமை அன்று தீபம் ஏற்று அர்ச்சனை பண்ணிட்டு வாங்குவோம். சிவப்பு பூ அனைத்தும், வஸ்திரம், பால் இதெல்லாம் வச்சு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 to 8 மணிக்கு பண்ணலாம். அல்லது 8 மணிக்கு மேலே பண்ணுங்கோ. நல்ல மாற்றம். செவ்வாய் ஓரையில் பண்ணால் பொதுப்படியே நல்லா இருக்குது, நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். செய்யுங்கள். தடை இல்லாமல் பூமி, வீடு, இடங்கள் அனைத்து செல்வங்களை பெற்று எல்லா செல்வத்துடன் வாழ அடியேன் சிறியன் உங்களுக்காக கொடான கோடி மங்களாச்சாரம்.